ஒரு அழகான கிராமத்தில் 3 நண்பர்கள் இருந்தார்கள். ராஜே, குமார், செல்வம். அவர்கள் மூவரும் நல்ல மனசுக்காரர்கள். ஆனால் கொஞ்சம் முட்டாள்கள். அவர்கள் நாள் முழுக்க ஒன்றும் செய்யாமல் சிரித்து விளையாடிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் ராஜு சொன்னான், நாம் இப்படியே இருக்கக்கூடாது, ஏதாவது வேலைக்கு போக வேண்டும் என்று. அதை கேட்ட குமார் உடனே ஒத்துக்கொண்டான். செல்வமும் ஆமாம் என்று தலையாட்டினான். அப்படியே மூவரும் வேலை தேட கிராமத்திலிருந்து வெளியே நடந்து சென்றார்கள். சிறிது தூரம் நடந்து சென்ற பிறகு அவர்கள் ஒரு பெரிய மரத்தை பார்த்தார்கள். அந்த மரம் மிகவும் உயரமாகவும் பருமனாகவும் இருந்தது. அதை பார்த்த ராஜு திடீரென்று சொன்னான், இந்த மரத்தையே எடுத்து போய் விற்கலாம் என்று. குமார் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டான். ஆனாலும் சூப்பர் ஐடியா என்று சொன்னான். செல்வமும் உடனே சம்மதித்தான். மூவரும் அந்த பெரிய மரத்தை தூக்க முயற்சித்தார்கள். அவர்களால் அதை தூக்க முடியவில்லை. அவர்கள் முழு பலத்துடன் தூக்க முயற்சித்தார்கள். அப்போதும் அந்த மரம் அசையவே இல்லை. அவர்கள் வியர்த்து வியர்த்து சோர்ந்து போனதுதான் மிச்சம். அப்புறம் குமார் சொன்னான், இந்த மரம் ரொம்ப பெரியதாக இருக்கிறது, இதிலிருந்து ஒரு கிளையை மட்டும் வெட்டி எடுக்கலாம் என்று. அந்த ஐடியா மூவருக்கும் பெரிய ஐடியா போல தோன்றியது. ஆமாம், அதுதான் நல்லது என்று மூவரும் சந்தோஷப்பட்டார்கள். அவர்கள் ஒரு கிளையை வெட்டி எடுத்தார்கள். அது மரத்தை காட்டிலும் சிறியது, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பெரியதுதான். இதை தூக்கலாம் என்று நம்பிக்கையுடன் முயற்சித்தார்கள். மீண்டும் மூவரும் தூக்க முயற்சித்தார்கள். ஆனால் இந்த கிளையும் அவர்களால் தூக்க முடியவில்லை. அவர்கள் எல்லாம் கீழே விழுந்தார்கள். சில நிமிடம் கழித்து மூவரும் தரையில் படுத்தபடி ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். ராஜி சொன்னான், நாம முதல்ல யோசிக்கணும், அப்புறமா தான் செய்யணும் என்று. குமார் சொன்னான், சின்ன விஷயத்தை கூட நம்மளால சரியா செய்ய முடியல என்று. செல்வம் சிரித்து கொண்டே சொன்னான், அடுத்த தடவை முதல்ல யோசிக்கணும், அப்புறமா செய்யலாம் என்று. அதற்கு பிறகு மூவரும் மெதுவாக எழுந்து சிரித்து கொண்டே கிராமத்திற்கு திரும்பி நடந்து சென்றார்கள். அவர்கள் அந்த நாளில் ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டார்கள். எதை செய்வதற்கு முன்பும் யோசிக்க வேண்டும்.